டோன்ட் கோ. நம்ம பிரம்மா போனார், சரஸ்வதி நாக்கில் உட்காரச்சு கம்முன்னு போயிடாத. அவ ஆடி 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 உடம்பெல்லாம் அருந்து விழ சூட்சமா ஆடிட்டு இருக்கா. இப்ப வெடிச்சா அந்த பிரபஞ்சம் எல்லாம் வெடிச்சிரும். உடனே சிவகணங்கள் வந்து சிவன் கிட்ட சொன்னாங்க, யோ உன் பொண்டாட்டி அங்க ஆடிட்டு இருக்கா, உலகமே அழிய போகுது, நீ கம்முன்னு உட்காந்துருக்கிற, போ போய் பாரு. சிவபெருமான் எந்திரிக்கிறார், நேரா வர. அங்கதான் அவளுக்கு காளியின் பேர் வருது. சக்தி அப்படின்றார். அவ திரும்பி அங்க பாக்குறா, ஆட்டு ஆடிட்டு இருக்கா. உச்சம் ஆட்டம், குடும்பம் கிடும்பம் எல்லாம். காளி அப்படி, உனக்கு என்னடி வேணும்? இந்த உலகம் உன்னை மதிக்கணும் அப்படிதானே? இந்த உலகமே நாயகனாக நினைக்கிற நான் இதோ என்னை உன் காலடிக்க தருகிறேன் போதுமா அப்படின்னு டொம்முன்னு காலில் விழுந்துட்டாருங்க. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஆடிக்கிட்டே காலை வச்சுது பாருங்க சிவன் நெஞ்சில. அந்த சிலையில பப்பரப்பான்னு படுத்துட்டு இருக்கிறது சிவபெருமான். நான் பார்த்தேன், நீங்களும் போய் பாருங்க. எந்த அரக்கனையும் அவன் மிதிக்கல, சிவபெருமான மிதிச்சுட்டு இருக்கிறா. பாம்பெல்லாம் இருக்கும், சடாமுடியெல்லாம் இருக்கும். மிஸ்டர் சிவன் அவர் தான் கீழே விழுந்திருக்கிறாரு. உனக்கு நானே கிடைச்சிட்டேன், இந்த உலகத்துல என்னடி வேணும் உனக்கு என்று சொன்ன உடனே நான் சாமியா நினைச்சு என்ன வந்து திருப்பி பார்க்கலான்னு சொல்றேன். ஏன் சாமி என் காலடிக்கு வந்துருச்சு. அந்த உடனே கோபம் தனிஞ்சா, அந்த தனிஞ்சிற அந்த இடம் தான் காளி. வீட்டில் பார்வதி காளியாக மாறி ஆட்டம் ஆடுகின்ற பொழுது அவளை அடக்குவதற்கு தன்னை முழுமையாக அவள் காலடிக்கு தர வேண்டும் என்று அந்த சிவபெருமானுக்கு புரிந்தது போல் எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய சிவபெருமான்களுக்கும் புரிய வேண்டும். பெண்களை அருள் பாலிப்பவர்களாக வைத்திருங்கள். பெண்களே, நீங்களும் உங்களுடைய உச்சத்தை தொடுவதற்கு உணர்வு மேலாண்மையை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு முறைதான் வரும், அதை மிகச் சிறப்பாக வாழ்ந்து பழகுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.